வணக்கம். இன்றைய தினமும் முக்கியமான செய்திகளினூடாக உங்களை சந்திக்கிறேன். முதலில் ஒரு பிரித்தானியா பற்றிய செய்தி. வருகின்ற 2030ஆம் ஆண்டு பிரித்தானியா பாரிய ஒரு சிக்கலை எதிர்நோக்கப் போகின்றது என்கின்ற ஒரு ஆய்வு வெளியாகி பல்வேறுபட்டவர்களையும் அதிர்ச்சிக்குள்ளாகி இருக்கின்றது. குறிப்பாக பல நாடுகள் எங்களைப் போல தாய்நாட்டை விட்டு வேறு இடங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் இது கொஞ்சம் கடினமான ஒரு சூழ்நிலையாக இருக்க போகிறது. 2030ஆம் ஆண்டு ஒவ்வொரு குடும்பங்களினுடைய வருமானத்திலும் பாரியளவான இழப்பு ஒன்று ஏற்பட போவதாகத்தான் அந்த அறிக்கை சொல்கிறது. ஜோசப் ரவுண்ட்ரீஸ் ஃபவுண்டேஷன் என்கின்ற அமைப்பு ஒரு ஆய்வினை மேற்கொண்டிருக்கிறார்கள். அதில் தொடர்ச்சியாக பிரித்தானியா எதிர்நோக்கக்கூடிய பிரச்சனைகள் தொடர்பான ஆய்வாக அது மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. அதில் ஒரு குடும்பம் இனி வருகின்ற காலகட்டத்தில் மிக பாரியளவான வருமானத்தை இழக்கப் போகிறது என்கின்ற ஒரு அதிர்ச்சிகரமான தகவலை வெளிப்படுத்த இருக்கிறார்கள். இது அண்மை காலத்தில் நாங்கள் உணரக்கூடியதாகவும் இருக்கின்றது. என்றால் பொதுவாக இந்த வியாபார நிறுவனங்களை வைத்திருப்பவர்கள் அல்லது வர்த்தகங்கள் என்று வருகின்ற வேளையில் அந்த வர்த்தகங்களினுடைய வருமானங்கள் மக்கள் செலவழிக்கின்ற பணத்தினுடைய வீதம் என்பவற்றை வைத்து பார்க்கின்ற வேளையிலேயே ஒரு பாரியளவான வீழ்ச்சியை அண்மை காலத்திலே அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. படிப்படியாக மக்கள் பொருட்களை வாங்குவதற்கு கொள்வனவு செய்வதற்கு செலவழிக்கின்ற பணத்தினுடைய அளவு குறைந்து கொண்டு வருவதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. இதனுடைய அடிப்படையாக கூட இருக்கலாம் இந்த ஜோசப் ரவுண்ட்ரீஸ் ஃபவுண்டேஷன் என்கின்ற அமைப்பு ஒரு ஆய்வினை மேற்கொண்டிருந்தது. அந்த ஆய்விலே தான் ஓரளவுக்கு வசதியான குடும்பம் ஒரு 1400 பவுண்ட் செலவிலை வீழ்ச்சியையும், ஒரு மத்திய தரத்தில் இருக்கக்கூடிய ஒரு குடும்பம் 900 பவுண்ட்ஸ் வரையிலான வீழ்ச்சியையும் சந்திக்கக்கூடிய ஆபத்து இருப்பதாக சொல்லியிருக்கிறது. ஆனால் மறுபுறத்திலே பிரித்தானியாவுடைய தற்போதைய பிரதமர் ஸ்டெமர் இதிலிருந்து இந்த மக்களினுடைய பிரச்சனைகளில் இருந்து பிரித்தானியாவை வர்த்தக ரீதியாக ஒரு சிறந்த இடத்தை நோக்கி நகர்த்துவேன் என்கின்ற கருத்தினை முன்வைத்திருக்கிறார். பிரெக்சிட்டுக்கு பிறகு பிரித்தானியாவினுடைய இந்த வர்த்தக ரீதியான உறவுகள் அல்லது பிரித்தானியாவுடைய பொருளாதாரம் பாரிய வீழ்ச்சியை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது என்கின்ற கருத்து தொடர்ச்சியாக முன்வைக்கப்படுகிறது. மறுபுறத்திலே மீளவும் வர்த்தக ரீதியான உடன்படிக்கைகளை ஐரோப்பிய ஒன்றியத்தோடு பிரித்தானியா செய்ய வேண்டும் என்ற கோரிக்கைகளும் வலுப்பெற்று வருகின்றன. மறுபுறத்தில் நாங்கள் இலங்கை செய்திகளுக்கு செல்கின்ற வேளையிலே குறிப்பாக வடக்கை பிரதித்துவப்படுத்துகின்ற தமிழர்களை பிரதித்துவப்படுத்துகின்ற சிவஞானம் ஸ்ரீதரன் அவர்கள் ஒரு கருத்தொன்றை முன்வைத்திருக்கின்றார். அதிலும் அண்மை காலமல்ல நேற்றைய தினம் என்று நாங்கள் சொல்லலாம். நேற்றைய தினம் சவேந்திர சில்வா உள்ளிட்ட 4 யுத்த குற்றவாளிகள் பிரித்தானியாவில் நுழைவதற்கு தடை விதிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையிலே பிரித்தானியாவுடைய உயர் ஸ்தானிகருக்கு எழுதியிருக்கக்கூடிய கடிதத்திலே நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் நன்றி தெரிவித்திருக்கிறார். அது மாத்திரமில்லாமல் நீண்ட காலமாக போராடி கொண்டிருக்கக்கூடிய ஒரு இனம் இப்பொழுதும் மீளவும் ஒரு நம்பிக்கையை துளிர்விட வைத்திருப்பதாக இந்த செய்தி அமைந்திருக்கிறது என்று அந்த கடிதத்திலே அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். உண்மையிலே பல்வேறுபட்ட அநீதிகளை சந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய தமிழினம் தொடர்ந்து தங்களுக்கு நீதி கிடைப்பதற்கான போராட்டத்தினை நடாத்தி கொண்டிருக்கிறது. பல்வேறுபட்ட தளங்களிலும் பல்வேறுபட்ட வடிவங்களிலும் செயற்பாட்டாளர்கள் இதை நகர்த்தி கொண்டிருக்கக்கூடிய நிலையிலே தான் சவேந்திர செல்வா அதே போல கருணா போன்றவர்கள் மீது இந்த தடை உத்தரவை பிரித்தானியா கொண்டு வந்திருக்கின்றது. எனவே இதற்கு இப்பொழுது தமிழர்கள் தரப்பில் இருந்து சிவஞானம் ஸ்ரீதரன் அவர்கள் நன்றி தெரிவித்திருக்கிறார். மறுபுறத்திலே இதற்கு எதிர்வினையாக தன்னுடைய எக்ஸ் தளத்திலே நாமல் ராஜபக்ஷ ஒரு பதிவையிட்டிருக்கின்றார். குறிப்பாக யுத்த வெற்றியாளர்களை அகௌரவப்படுத்துவதைப் போல இது நடந்திருக்கிறது. குறிப்பாக விடுதலை புலிகளுக்கு ஆதரவானவர்கள் தொடர்ச்சியாக பிரித்தானியாவிலே கொடுத்து வரக்கூடிய அழுத்தம் காரணமாகத்தான் யுத்த வெற்றியாளர்கள் யுத்தத்தின் போது ஹீரோவாக இருந்தவர்கள் மீது இப்பொழுது இந்த நடவடிக்கை எடுக்கப்படுகின்றது என்கின்ற தன்னுடைய விசனத்தையும் குற்றச்சாட்டையும் நாமல் ராஜபக்ஷ தன்னுடைய எக்ஸ் தளத்தில் வெளிப்படுத்த இருக்கிறார். இன்னொரு புறத்தில் இந்த நாமல் ராஜபக்ஷ மஹிந்த ராஜபக்ஷ கூட்டோடு இருந்தவர்கள் தொடர்ச்சியாக கைது செய்யப்படுகிறார்கள் அல்லது அவர்கள் அழுத்தங்களுக்குள் உள்ளாக்கப்படுகிறார்களா என்கின்ற கேள்வியும் இருக்கிறது. ஒரு புறத்திலே பார்த்தால் இந்த கருணாவுக்கு பிரித்தானியா தடை விதிக்கின்றது. மறுபுறத்தில் இன்றைய தினம் வியாழேந்திரன் கைது செய்யப்பட்டிருக்கிறார். வியாழேந்திரனை பொறுத்தவரைக்கும் கடந்த காலத்திலே மட்டக்களப்பை பிரதித்துவப்படுத்தி நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தவர். அவருடைய கடந்த கால செயற்பாடுகளின் போது மக்கள் அபிவிருத்திக்காக வாக்களித்தார்கள் என்கின்ற கருப்பொருளே அவருக்கான இடம் தொடர்ச்சியாக வழங்கப்பட்டு வந்தது. அதே போல கடந்த தேர்தல் என்று வருகின்ற வேளையில் அவர் மஹிந்த ராஜபக்ஷவோடு நின்றார். அதற்கு மிக முக்கியமாக அவர் சொன்ன காரணம் ஆட்சியாளர்களோடு இருந்து அவர்களிடமிருந்து பணத்தினை பெற்று மக்களினுடைய அபிவிருத்திக்காக அதை பயன்படுத்துகிறேன் என்று. ஆனால் மக்கள் அவரை தேர்தலில் நிராகரித்திருந்தார்கள். கடந்த தேர்தலில் அவரை நிராகரித்திருந்தார்கள். எனவே இந்த நிலையிலே அவர் லஞ்சம் பெறுவதற்கு உடந்தையாக இருந்தால் என்கின்ற ஒரு குற்றச்சாட்டலை கைது செய்யப்பட்டிருக்கின்றார். உண்மையிலே வியாழேந்திரன் மீது கடந்த காலங்களில் சில குற்றச்சாட்டுகள் தொடர்ச்சியாக முன்வைக்கப்பட்டுக் கொண்டிருந்த நேரத்தில் அவர் மீது தமிழ் தேசியம் சார்ந்திருக்கக்கூடிய ஒரு தரப்பும் தங்களுடைய நம்பிக்கையை வெளிப்படுத்திக் கொண்டிருந்தார்கள்.
மறுபுறத்திலே அவர் மூலமாக அபிவிருத்தியை பெற்றுக் கொண்டவர்களும் தங்களுடைய நம்பிக்கையை வெளிப்படுத்திக் கொண்டிருந்தார்கள். ஆனால் இப்பொழுது வியாழேந்திரனுடைய இந்த கைதானது அவருடைய நேர்மைத்தன்மை தொடர்பான ஒரு மிகப்பெரிய கேள்வி எழுப்பியிருக்கிறது. தேர்தலில் தோல்வியடைந்திருக்கின்ற ஒருவர் அதற்கு பிறகு இப்பொழுது சர்ச்சைகளை சிக்கி அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் என்பது அவர்களுடைய எதிர்கால அரசியலை மிகப்பெரிய கேள்விக்குறியாகி இருக்கிறது. ஏற்கனவே ஒரு கூட்டமைப்பு கருணா, அதே போல பிள்ளையான், வியாழேந்திரன் உள்ளிட்டவர்களுடைய ஒரு கூட்டமைப்பு உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் வியாழேந்திரனுடைய அந்த கைது இடம்பெற்றிருக்கின்றது. வருகின்ற ஏப்ரல் மாதம் 1 வரைக்கும் அவர் விளக்கமறியலில் வைக்கப்பட்ட விசாரணை இடம்பெறப் போகின்றது. இன்னும் ஒரு செய்தி, உக்ரைனை பற்றி எங்கள் எல்லோருக்குமே தெரியும். உடைய புதிதாக நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய இலங்கைக்கான உக்ரைனின் உயர் ஸ்தானிகரை சந்தித்திருக்கக்கூடிய உக்ரைன் ஜனாதிபதி நன்றி தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக ஸ்ரீலங்கா தொடர்ந்து தங்களுக்கு ஒரு ஆதரவான நிலைப்பாட்டை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கின்றது. அந்த வெளிப்பாட்டுக்கு இந்த வேளையில் தாங்கள் மனமு வந்து நன்றி தெரிவிப்பதாகவும், ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் நாங்கள் இருக்கிறோம், அந்த சூழ்நிலையை புரிந்து கொண்டு எங்களுக்கு ஆதரவு தளத்தை தொடர்ந்து வழங்கிக் கொண்டிருப்பதற்கு நன்றி என்றும் அவர் தன்னுடைய கருத்தை தெரிவித்திருக்கிறார். இவைதான் இன்றைய தினம் முக்கியமான செய்திகள். மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.